சட்டசபையில் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒரு புது வகையான கூட்டணியை அமைத்துள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திருவாரூரில் நடைபெற்ற செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஆளும் கட்சியை எதிர்ப்பதில் எதிர்க்கட்சி ஏனோதானோ என்று செயல்படுவதாக தெரிவித்தார். மக்கள் மன்றத்தில் புலி போல பேசும் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் சட்டசபையில் பதுங்குவதாக பன்னீர்செல்வம் விமர்சித்தார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் சட்டசபையில் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒரு புது வகையான கூட்டணியை அமைத்துள்ளது என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். உலகத்தில் எங்குமே நடக்காத அதிசயமாக, ஆச்சரியமாக, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்காத அதிசயமாக ஒரு பொது கூட்டணி, புதுமையான கூட்டணி தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது என்று சொன்னேன். சட்டமன்றத்தில் ஒரு ஆளுங்கட்சியினுடைய செய்ய தவறியதை, எதை செய்ய வேண்டும் நாட்டு மக்களுக்காக என்று ஆளுங்கட்சியினரை அறிவுறுத்துவது எதிர்க்கட்சியுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியில் தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் கைகோர்த்து கொண்டு ஒரு புதுமையான கூட்டணியை தமிழகத்திலே அமைத்திருக்கின்றார்கள் என்பதனை நாட்டு மக்கள், நாங்கள் பேசல, நாட்டு மக்கள் இருக்கின்ற 7.5 கோடி தமிழ் மக்களும் பேசிக் கொண்டிருக்கிறார். வெளியில் அவர் புலியாக பேசலாமா, சட்டமன்றத்தில் அவர் எளியாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.